வெல்கம் டு ஹியூமன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இங்கே தமிழ் பார்த்துட்டு வந்துருந்துருப்பீங்க. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஐடிசி சோழா ரைட் சென்னையில் இருக்க ஐடிசி ஹோட்டலில் இருக்க ஒரு பிரியாணி நான் ஆர்டர் பண்ணி இன்றைக்கி நம்ம அதை சாப்பிட போகிறோம். அதை சாப்பிட்டு அதோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம். அது எப்படி ஆர்டர் பண்ணுறது என்னன்றது எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஜொமேட்டோ தான் ஆர்டர் பண்ண முடியும், ஸ்விக்கியில் நம்ம ஆர்டர் பண்ண முடியாது. ஜொமேட்டோவில் தான் இந்த மாதிரி 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஒரு ஹோட்டல் எல்லாமே நம்ம அதில் தான் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸ்விக்கியில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது எனக்கு தெரியல. பட் ஆனால் ஸ்விக்கியில் எனக்கு ட்ரை பண்ணதில்லை. ஜொமேட்டோலேருந்து யார் வராங்க, எப்படி நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதோட டேஸ்ட், அதோட பேக்கிங்லாம் எப்படி இருக்குன்றதான் நம்ம நீங்கள் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஆர்டர் போட்டுட்டு 880 மினிட்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து டெலிவரி டைம் வந்து 88 நிமிஷம் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே தாண்டி போகுது அந்த ஒரு டெலிவரி நமக்கு வருது. ஏன் அப்படின்னா, நம்ம 7 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டலில் நம்ம இந்த மாதிரி ஆர்டர் போட்டோம் அப்படின்னா இட் வில் டேக் டைம் நமக்கு வந்து ஆர்டர் வந்து வீட்டுக்கு வந்து சேர்கிறதுக்கு. ஸோ ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் போட்டாச்சு. ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 800 வருது. அதாவது வந்து ஒரு பிரியாணியோட ப்ரைஸ் வந்து 800 வருது. அதோட ஒர்த்து அந்த அளவுக்கு இருக்கா இல்லையன்றது நம்ம இன்றைக்கி நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்றது. பேசிகிட்டு இருக்கும்போது ஜொமேட்டோ வந்து கால் வந்துருச்சு. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் நேரடி வீட்டுக்கு போட்டாங்க. நாங்கள் அதை வாங்குறதுக்கு போயிட்டு வரோம். வித்து லோக்கியோட நம்ம போகிறோம். ஃபைனலி நம்ம இன்றைக்கி ஐடிசியிலேருந்து பிரியாணி வாங்கிட்டோம். அதாவது வந்து ஜொமேட்டோவில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஜொமேட்டோ பர்சன் வந்து நம்ம டெலிவரி கொண்டு போனாங்க. இதுதான் நம்ம பேக்கிங். பட் பேக்கிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குன்றது உள்ள நம்ம செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது வந்து அந்த ஐடிசியோட இருக்கிற பேக்கிங் கூட பிரியாணி. இதை வச்சு பேசும்போதே ஒரு ஸ்மெல் செம்மையாக வருது கைஸ். சரி, எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். நம்ம இன்றைக்கி ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ப்ரான் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரான் பிரியாணி எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்றது அதையும் நம்ம இதுக்கு செக் பண்ணி பார்த்துடலாம். 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று மெயினாக பிரியாணி. ஸோ இப்படி தான் வரும். பிரியாணி இப்படி தான் வருது. சால்னா அதில் எழுதியிருக்காங்க. சால்னா எனக்கு தெரிஞ்சு இது ஸ்வீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது உள்ளே வச்சிடலாம். நெல்லிக்காய் இருக்குது. ரெண்டாவது மெனு கடமை கொடுத்துருக்காங்க. அதையும் வாங்க பார்க்கலாம். மலபார் ப்ரான் பிரியாணி எழுதியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த குவான்டிட்டி. இவ்வளோ தான் அந்த குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க நமக்கு. இது வந்து சால்னா பேக்கெட். சால்னா எவ்வளோ இருக்குது என்னன்றது பாருங்கள். சால்னா சைஸு அண்ட் பிரியாணி சைஸ் இதுதான் இருக்குது. மெனு கடமை ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்வீட் நசம் தெரியுங்களா. இதுதான் அந்த பாக்ஸ். இது வந்து ஐடிசி ஹோட்டல்லேருந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் செக் பண்ணிடுவோம் என்ன இருக்கும். அதுக்கு வந்து கேமரா ஒரு கையில் பிடிக்கிறதுனால ஒரு பில்லு, எவ்வளோ பில்லு என்ன ஏதுன்றது அது தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 973 இதோட பில்லு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபைனலாக வந்து உங்களுக்கு பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது, பாக்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நான் பார்க்குறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இதை வந்து சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குது என்ன டேஸ்ட்டு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது பேக்கிங் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. இது செலோ டேப் கூட வரும். செலோ டேப்பை ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க. இந்த செலோ டேப் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து இது வரைக்கும் ஃபுல்லாக அடிச்சிருக்கேன் செலோ டேப். என்னது பிரியாணி எல்லாம் பச்சை கலரில் இருக்குது. இதுக்கெல்லாம் எனக்கு தெரியுதா கேஸ் பண்ணுறது. பிரியாணி வந்து க்ரீன் கலரில் இருக்குது. பிரியாணி பாருங்கள் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ரான் பிரியாணி. இந்த உள்ள ப்ரானில் எப்படி இருக்குது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். க்ரீன் கலர் பிரியாணி ப்ளீஸ் ஒரு ப்ரானாக இருக்கும். ஆனால் உண்மை சொல்லக்கூடாது. ரைஸ் வந்து இந்த ஸ்பாஞ்சில் நம்ம தேய்ச்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரைஸ் இருக்குது. ஸ்பைசி இல்லை, உப்பு கரெக்டாக இருக்குது. இந்த ப்ரானோட டேஸ்ட்டை வர்றதுக்காக கொத்தமல்லியோட மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. பட் கொத்தமல்லி ரைஸ் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ப்ரான் தான் தேவை. ப்ரான் கீழே வச்சுருக்காங்க.
இவ்வளோ பெருசாக ப்ரான் நல்லா இருக்கு. உண்மையாக சொல்ல போனால் 1000 பீஸ்க்கு ஒர்த்தான பிரியாணி. ஏன்னா நான் ப்ரான் ஒன்று சாப்பிட்டு அதை தெளிவாக சொல்கிறேன், அவ்வளோ நல்லா இருந்தது. நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஃபுட்டு ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜொமேட்டோவாக சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நான் உங்களுக்கு டெஃபினட்டாக சொல்லணும். ஐடிசி பிரியாணி வேறு லெவல் நல்லா இருந்தது. இந்த மாதிரி உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்கு பசி எடுத்துருச்சு, நான் சாப்பிடணும். நான் அதோட வீடியோ பிடிச்சிக்கிறேன். பொறுமையாக சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. ஓகே, பை பை.